greater than USD. இல்ல இல்ல இந்த USD CHFK போடுங்க. எது போடுறது? இப்போ 0.03 போட்டீங்கல்ல, 0.07 போடுங்க. போட்டுட்டேன் ஆனா கீழே தெரியல. கீழே போங்க. இந்த போட்டுட்டேன். ஓகே 0.31 போடுங்க. 3 வேணுக்கு. அப்ப 15 கல போடணும். ஆமா 15. என்ன இல்ல தட்டுப்பாடு. சரி, இப்போ நீங்க வந்து வீடியோக்கு கொஞ்ச நேரம் வாங்க. சரிங்க போட்டாச்சு. 15 போட்டாச்சு. சரிங்க வீடியோக்கா. நீங்க ஸ்கைப் வீடியோக்கு வாங்க. உங்களோட வீடியோக்கு வாங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இது எத்தனாவது கிளாஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து இதோட 7வது கிளாஸ் நினைக்கிறேன். 7வது கிளாஸ். நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு நான் டைரக்டா இப்ப பெரும்பாலும் நீங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி தான் கேட்க போறோம். இப்ப நீங்க உங்களுடைய மனசார சொல்லணும். ஓகே, இவ்வளவு நாள் இந்த 7 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் உங்களுக்கு மாஸ்டரா இருந்திருக்கிறேன், நீங்க எனக்கு ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து எத்தனையோ மைல் தூரம் பாரிஸ்ல இருந்து நீங்க இதை வந்து படிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய ஊர் பேர் என்னது? பாரிஸ் தான். பாரிஸ்ல என்ன இடம்? நீங்க நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒன்லி சூபுவான்னு சொல்லி பாரிஸ்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. 20 கிலோமீட்டர் பாரிஸ் சென்டர்ல இருந்து. உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஃபோரெக்ஸ் வந்து எவ்வளவோ பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, என்கிட்ட படிக்கணும்னு தோணுச்சு? அதுக்குத்தானே நான் உங்கள்ட்ட ஏற்கனவே வடிவா விளக்கம் சொல்லிட்டேன். நான் உங்களோட கிளிப்ஸ்கள் பார்த்தேன், நான் உங்களோட வீடியோ கிளிப்புகள். சரி, அந்த கிளிப்புகள் பார்த்ததுல நீங்கள் படிப்பிக்கின்ற மெதட்டும் இந்த சொல்லி கொடுக்குற அந்த இதுகளை பார்த்து அந்த அதுகளை இப்ப எல்லாருடையும் பார்த்துருக்கேன். நீங்க மக்கன பேர் அப்படி சொல்லி கொடுக்குற ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன்னா அவை எல்லாரையும் விட உங்களோட இது பார்த்ததுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அதுக்கப்புறம் உங்களோட பண்ணி தண்டினா இப்ப 7 கிளாஸ் வந்து இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணியாச்சு. இப்ப நான் சொல்லி கொடுக்குற அந்த வே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க மனசார சொல்லணும். எனக்கு ஓகே. இப்ப எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த அவ்வளவு வந்து எனக்கு ஓகே. என்ன நீங்கள் உங்கள வந்து எனக்கு என்னன்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது எனக்கு இப்ப நீங்கள் அந்த சில விஷயங்கள் சொல்லி தரீங்களா, எனக்கு அந்த முதல்ல வந்து அந்த இங்க நாங்கள் செட் பண்ணும் போது கீழே அந்த பிரைஸ்கள் டேக் ப்ராஃபிட்டுகள் செட் பண்ணும் போது ஆரம்பத்துல எனக்கு மேல வந்து கிராஃபிக்ல வந்து மாற்றம் ஏற்படுறத பற்றி எனக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு. அப்ப நீங்க கீழே கொண்டிருந்தீங்க. அப்ப என்ன நம்பரை மாத்திக்கொண்டு கேட்க எனக்கும் காம்ப்ளிகேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் மேல மாறிக்கிட்டு இருக்கு. அந்த கிராஃபிக்ல மாறினா அப்புறம் எனக்கு விளங்கிச்சு. ஓகே, டேக் ப்ராஃபிட் வந்து பாய் வைக்கும் போது நாங்க வந்து அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டேக் ப்ராஃபிட் மேல 200 கூட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கிராஃபிக் வந்து கீழே தான் போகும். அதாவது வந்து விலை கீழே இறங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பிளேயர் செட் பண்றோம். இப்போ வந்து பாய் லிமிட் வைக்கிறோம்ன்றத புரியுதா? சரி, எனக்கு விளங்குது. இப்ப இந்த கிராஃபிக்கை வச்சுதான் இல்ல. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்க மாதிரி இப்ப வந்து உலகம் முழுவதும் நிறைய தமிழ்நாடு வேற வேற நாட்டுல இருப்பாங்க. ஆமா, அவங்க வந்து ஃபோரெக்ஸ் யாராவது நல்ல ஒரு வாத்தியார் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படி அவங்க கிட்ட நீங்க நேரா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க என்ன உங்ககிட்ட கேக்குறாங்க ஒப்பீனியன், ஐயா இவரை பத்தி சொல்லுங்கய்யா, இவர்கிட்ட இவ்வளவு நாள் படிச்சீங்களே, ஓகேவான ஆளா அவரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்தவரை நான் 100% ஓகேனா சொல்லுவேன். அதுவும் நீங்க கொடுக்குற பெர்சன்டேஜ் வந்து 100% கொடுக்குறீங்க.
ஆமா 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 நான் 100% கொடுப்பேன். என்ன காரணம் அதுக்கு? காரணம் வந்து எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. சரி, So, அதனால எனக்கு மத்தவங்க அதுல இருந்து படிக்க வராங்க. ஏன்னா படிக்கிறவங்க என்கிட்ட வந்து டாக்டருங்க படிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கார் மெக்கானிக் படிக்கிறாங்க, ஆமா இப்ப எனக்கு வெத்தலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க படிக்கிறாங்க, எல்லா லெவல்ல உள்ளவங்களும் படிக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண நிலையில உள்ள ஆமா சார். ஒருத்தர் வந்து கத்துக்கணும்னு விரும்புறாரு, உங்ககிட்ட கேட்காரு, நீங்க என்ன கண்டிப்பா answer உங்கள்ட்ட பண்ணுவீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அவர் கேட்டாருன்னா, இல்லையா நான் வந்து சாதாரண ஆளியா, நான் இதை சொல்லுவேன் இவ்வளவு நானே சொல்லுங்க. நான் சொல்லுவேன் நானே ரொம்ப சாதாரண ஆள், நானே படிச்சுட்டேன்டா, அப்புறம் அவர் படிக்கிறதுக்கு என்ன? சரி சரி, இவ்வளவு நேரம் பேசிய விஷயம் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடப்பாவீங்களா கெட்டிக்காரன். இந்த பாவின்றீங்களா உங்களுடைய குருவை பார்த்து? சரி சரி அதை கட் பண்ணிடுங்க. சரி, அது பரவாயில்ல, அதுவும் நான் போடுவேன். இந்த வீடியோ நான் வந்து இன்னும் 2-3 நாள்ல நான் வந்து Facebookல ஏத்திடுவேன். ஐயோ ஏன்னா சரிங்களா? எல்லாரும் உலகம் முழுவதும் ஒரு 200-300 ட்ரேடர்ஸ் இருக்காங்க எனக்கு. அவங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க. ஒரு டைம் பாஸா இருக்கட்டும் அவங்களுக்கு. இல்லைங்க அது ஓகே தான் சார். ஆனா எனக்கு அது ஓகே, அவங்களுக்கு நான் பேசுனது கொஞ்சம் சரியா பேசலேண்டா இந்த சவப்பா எவ்வளவுக்கு பெருசா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசார வர்ற விஷயம், நீங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே போடுவேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப உண்மைதான். என்ன பொறுத்தவரையில எனக்கு 100% ஓகே. ஸோ எல்லாரும் இந்த ஃபோரெக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் எங்கட சுபாஷ் சந்திரன் நான் ரெக்கார்ட் பண்றேன்றதுக்காக நீங்க அதை சொல்லக்கூடாது தயவு செஞ்சு. ஏன்னா நான் இனிமே இது நீங்க பேசலாம் எதையும் நான் வந்து போட மாட்டேன். உங்க மனசால வந்த விஷயம் என்னதோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வருது இல்ல, அந்த சவுண்ட் சிஸ்டம் வருது. சரிங்களா? இப்போ மறுபடியும் கிளாஸுக்கு போயிடுவோம். ஓகே, நீங்க வந்து வீடியோல இருந்து நார்மலா வந்துருங்க. வீடியோ எடுத்துருங்க, வாய்ஸுக்கு வந்துருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.